அலைகள் ஆழமாக அசைந்து கதிரவன் ஒளி நீரில் பனித்துளி போல் மின்னும் அந்த கடலின் அடியில் கொரலீனா எனப்படும் ஒரு அதிசய ராஜ்யம் இருந்தது. முத்துச்சுவர் கோபுரங்கள் பளபளத்தன. பவளமலையின் மேல் மினுமினுக்கும் வெளிச்சம் பரவியிருந்தது. வெள்ளி மீன்கள் குழுக்களாக ஆடி பச்சை கடல் பாசி தோட்டங்களில் விளையாடின. அங்கே வாழ்ந்தார் கடலின் அரசர், அனைத்து கடல் கிரீச்சர்ஸ்களுக்கும் ஆட்சி செய்த பரமவீரர். அவருக்கு பல அழகிய மகள்கள் இருந்தனர். ஆனால் இளைய மகள் அரேலியா சிறிது வித்தியாசமானவள். அவளது தலைமுடி பொன்னின் ஒளியில் பிரகாசித்தது. அவளது கண்கள் கடலின் ஆழ்ந்த நீலத்தை பிரதிபலித்தன. அவளது சகோதரிகள் நொறுங்கிய கப்பல்களிலிருந்து ரத்தினங்கள் சேகரிப்பதில் மகிழ்ந்தபோது, அரேலியா எப்போதும் கடலின் எல்லை வரை நீந்தி மேலே நோக்கி நின்றாள். சூரியனின் ஒளி நீரில் புற்கதிர்களாக பிளந்ததை பார்த்தபோது மேலுலகம் எப்படி இருக்கும் என்ற ஆர்வம் அவளது இதயத்தில் மலர்ந்தது. ஒரு மாலையில் நிலவின் ஒளி கடலில் பாய்ந்தபோது அரேலியா முதன்முறையாக மேற்பரப்புக்கு நீந்தினாள். அலைகள் மின்ன வானம் வெள்ளியாய் மின்னியது. தொலைவில் ஒரு பெரிய கப்பல் மிதந்தது. அதில் பொற்கோழிகள் மின்னின. இசையும் சிரிப்பும் அலைகளில் கலந்தது. அந்த கப்பலில் நின்றிருந்தார் ஒரு இளவரசன். உயரமாக, அழகாக, காற்றில் துடிக்கும் கரும்பழுப்பு முடியுடன். அவனது புன்னகை விடியற்காலை போல் ஒளிர்ந்தது. அவனை பார்த்த அரேலியாவின் இதயம் அதிசயத்தால் நிரம்பியது. அவள் மறைந்தபடி மெதுவாக பாடினாள். அவளது குரல் நீரில் மின்னும் நட்சத்திர ஒளி போல இருந்தது. ஆனால் திடீரென புயல் எழுந்தது. மின்னல் வானத்தை பிளந்தது. கப்பல் அலைகளால் எரியப்பட்டது. அரேலியா தயக்கமின்றி புயலுக்குள் மூழ்கினாள். கடலின் ஆழத்தில் மூழ்கும் இளவரசனை கண்டாள். அவனை தழுவி மேலே கொண்டு வந்து கரையில் மெதுவாக படுக்க வைத்தாள். விடியற்காலையின் முதல் கதிர்கள் வானத்தை தங்கமாக நிரப்பின. அவன் விழிகளை கொஞ்சம் திறந்ததும் அரேலியா அமைதியாக கடலுக்குள் மாய்ந்தாள். அந்த நாள் முதல் கடலின் அமைதி அவளுக்கு அமைதியாக தெரியவில்லை. அவளது பாட்டி அவளின் முகத்தில் அந்த ஏக்கம் காண்டார். மனிதர்களின் உலகம் வியப்பும் வலியும் கொண்டது என்றார் பாட்டி மெதுவாக. ஆனால் அரேலியாவின் இதயம் முடிவெடுத்துவிட்டது. அவள் இருண்ட பள்ளத்தாக்கின் ஆழத்தில் கடல் மந்திரவாதி வசிக்கும் இடத்துக்குச் சென்றாள். கருமேகத்தைப் போல் இருளிலிருந்து மந்திரவாதி தோன்றினாள். அவளது கண்கள் மஞ்சள் மின்னல் போல ஒளிர்ந்தன. நீ மேலுலகை காண விரும்புகிறாய் என்றாள். நான் உனக்கு கால்களை தருவேன். ஆனால் அதற்கான விலை உன் குரல், கடலின் இனிய குரல். அரேலியா தயங்கினாள். அவளது பாடல் அவளது ஆன்மா. ஆனால் அவளது இதயம் இளவரசனின் பெயரைச் சொன்னது. தைரியமாய் அவள் மந்திரச் சிப்பியை எடுத்து பானத்தை அருந்தினாள். மாயம் அவளை சுற்றி பிரகாசித்தது. அவளது வால் வலியுடன் பிளந்து மனித கால்களாக மாறியது. அவள் நிலவொளியில் கடற்கரையில் விழுந்தாள். மூச்சு திணறியனளாய், ஆனால் இதயம் உறுதியாய். அவள் விழித்தபோது மேலுலகின் காற்று, மலரின் மனம், கடலின் சத்தம் அனைத்தும் புதிதாயிருந்தது. ஒவ்வொரு அடியிலும் வலி இருந்தாலும் அவள் சிரித்தாள். சிலவேளை ஒரு அரச வண்டி கடற்கரையில் நின்றது. கனவில் கண்ட முகம் அவளைக் கண்டதும் இளவரசன் அதிர்ச்சியடைந்தான். அவளை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான். அரேலியா அங்கே நீரில் பாயும் ஒளி போல நகர்ந்தாள். அமைதியானவள், ஆனால் ஒளி வீசும் தோற்றமுடையவள். பேச முடியாவிட்டாலும் அவளது கண்களில் உண்மை பேசின. இளவரசன் அவளுடன் கடற்கரையில் நடந்து சிரிப்பாலும் சைகைகளாலும் அவளுக்கு சொற்களை கற்றுத்தந்தான். சில நாட்களில் அரண்மனையில் ஒரு பெரிய விருந்து அறிவிக்கப்பட்டது. அரேலியா கடல் நுரை போல் மின்னும் உடையணிந்து அவளது பொன்முடியில் முத்துக்கள் மின்னின. அரங்கத்தில் நுழைந்தவுடன் அனைவரின் பார்வையும் அவள் மேல் விழுந்தது. இளவரசன் அவளது கையை பிடித்தான். அவர்கள் நடனமாடினார். அலை போல மென்மையாக, இதயம் போல ஒன்றாக. ஆனால் அந்த மகிழ்ச்சியின் மத்தியில் ஒரு அந்நியர் கண்ணோட்டமாக பார்த்தாள். அது கடல் மந்திரவாதி ஒரு செல்லப்பெண் வேடத்தில் இருந்தாள். அவளது புன்னகை பவளத்தின் கூர்மை போல் இருந்தது. இளவரசனின் மனதில் சந்தேகம் விதைத்து பொய்கள் சொன்னாள். அரேலியா ஆபத்தை உணர்ந்தாள். அவர்களின் பார்வை சந்தித்தபோது மாயை உடைந்த இருள் வெடித்தது. மாயத்தின் அலைகள் சுழன்றன. விளக்குகள் நடுங்கின. இளவரசன் அரேலியாவை காத்தான்.
நீ 2 உலகங்களையும் அடைய முடியாது என்று மந்திரவாதி கத்தினாள். ஆனால் அரேலியா பயமின்றி முன்னேறினாள். அவளது இதயம் ஒளியாக பிரகாசித்தது. கடலே அவளது தைரியத்துக்கு பதிலளித்தது. ஒளியின் சுழல் உருவாக்கி மந்திரவாதியை ஆழத்தில் இழுத்துச் சென்றது. கடைசி அலறலுடன் அவள் மாய்ந்தாள். மீதமிருந்தது ஒளி மின்னும் நுரை மட்டும். அமைதி மீண்டும் நிலவியது. பின்னர் அரேலியாவின் உதடுகளிலிருந்து ஒரு மெல்லிய இனிய குரல் எழுந்தது. அன்பால் நிரம்பிய சுருதி. அவளது குரல் திரும்பி வந்தது. இளவரசனின் கண்களில் கண்ணீர் ஒளிர்ந்தன. அது நீதான் என்றான் மெதுவாக. நீயே என்னை காப்பாற்றினாய். அமைதி மீண்டும் அரண்மனையில் நிலவியது. விளக்குகள் மீண்டும் மின்னின. கடல் மகிழ்ச்சியுடன் ஒளிர்ந்தது. அரேலியா மற்றும் இளவரசன் பொற்கதிர்களில் நின்றார்கள், மகிழ்ச்சியில் முழங்கும் மக்களுடன். கடலிலிருந்து பார்த்த கடலரசன் பெருமையுடன் புன்னகைத்தான். சில நாட்களில் கடற்கரை மலர்களால் மலர்ந்தது. கடலும் நிலமும் திருமணத்துக்கு தயாரானது. அரேலியாவின் உடை விடியற்காலையின் ஒளி போல மின்னியது. அவளது சகோதரிகளும் பாட்டியும் கடலிலிருந்து எழுந்து ஆசிர்வதித்தனர். மனிதர்களும் மீன்களும் ஒன்றாக ஆடினர். சிரிப்பு அலைகளில் ஒலித்தது. விளக்குகள் கடல் மேல் மிதந்து நட்சத்திரங்கள் போல மின்னின. இளவரசன் கடற்பூக்களாலான கிரீடத்தை அரேலியாவின் தலையில் வைத்தான். ஒரு காலத்தில் பிரிந்திருந்த 2 உலகங்கள் இன்று உன் இதயத்தால் ஒன்றானது என்றான் மெதுவாக. அரேலியா சிரித்தாள். அவளது கண்களில் வானமும் கடலும் பிரதிபலித்தன. வாக்குகள் சொல்லப்பட்ட போது டால்பின்கள் மகிழ்ச்சியால் துள்ளித்தன. அலைகள் கிறிஸ்டல் போல மின்னின. நாட்கள் கடந்தன. புதிய அமைதி மலர்ந்தது. கடற்கரை நகரங்கள் பவள பாலங்களால் இணைக்கப்பட்டன. கப்பல்கள் கடலரசனின் ஆசீர்வாதத்துடன் பயணம் செய்தன. மனிதரும் கடல்வாழ் குழந்தைகளும் ஒன்றாக விளையாடினர். அரேலியா பெரும்பாலும் கடற்குன்றின் மேல் அமர்ந்து பாடினாள். அவளது பாடல் கடலின் இசையுடன் கலந்து அன்பு, தைரியம், ஒன்றிணைவு பற்றிய கதையைச் சொன்னது. ஒரு மாலை நிலவொளி பரவிய கடற்கரையில் அரேலியா மற்றும் இளவரசன் கைகளை கோர்த்து கொண்டனர். விளக்குகள் அலைகளில் மிதந்து ஒளியை வானத்திற்கு பரப்பின. மேலே நட்சத்திரங்கள் மின்னின. கீழே கடல் ஒளிர்ந்தது, அவர்களின் இதயங்களின் பிரதிபலிப்பாக. உலகம் மாறியது. ஏனென்றால் ஒரு மிரளவன் கனவு காண துடிந்தாள். அந்த முடிவில்லா இரவின் கீழ் அரேலியா மற்றும் அவளது இளவரசன் அன்பாக அணைத்துக் கொண்டனர். கடல் தன் தாலாட்டை ஒலித்தது. அந்த கதை தலைமுறை தாண்டி சொல்லப்படும் ஒரு நிரந்தர காதல் காவியமாக மாறியது.